ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான பன்னீர் கட்லட்ஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு கறியை ரெடி பண்ணுறதுக்காக பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து ஹீட்டானதும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்த 3 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கி வரும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த 5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்து சில்லி பவுடரோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கி கொள்ளலாம். இதோட அவிச்சு மசிச்செடுத்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அடுத்ததாக சின்ன சின்னதாக உதிர்த்தி 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்த 200 கிராம்ஸ் பன்னீரையும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து பன்னீர் வேகும் வரைக்கும் 5 மினிட்ஸுக்கு விட வேண்டும். பன்னீர் வேகினதும் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக கட்லட்ஸை டிப் பண்ணுறதுக்கு மாக்கலவையை ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளாரோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 1/2 கப் நார்மல் வாட்டரையும் சேர்த்து கட்டி ஏதும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். ஆகிலும் கட்டியாவோ தண்ணித்தன்மையாவோ இல்லாமல் நான் காட்டுற இதே போல் கட்லட்டை டிப் பண்ணக்கூடிய மீடியம் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இனி கட்லட்டுக்குரிய கறியை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். உருட்டி எடுத்த கட்லட்டை மாக்கலவையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எல்லா கட்லட்ஸையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்த பிறகு ஃப்ரை பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கோகோனட் ஆயில் சேர்த்து ஹீட்டானதும் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு கட்லட்டாக சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் கட்லட் ஃப்ரை ஆகி ரெடி ஆகிட்டுது. இதே போல் எல்லா கட்லட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக் பன்னீர் கட்லட்ஸ் ரெடி ஆயிட்டுது. இதை அப்படியே டீயோட சுட சுட எடுத்துக்கொள்ளும் போது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.